மறுபடியும் ரிப்பீட் எதுங்க? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. நல்ல பாட்டு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அடாடாடாடாடாடாடாடா, என்ன பாதுகாப்பு, என்ன ப்ரொடெக்ஷன், என்ன பந்தோபஸ்து, என்ன கட்டுப்பாடு, வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. முன்னாடி தான் பாருங்க பயமாக இருந்தது வரத்துக்கு, பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, இப்போல்லாம் பாதுகாப்பு ரொம்ப பக்கமாக இருக்கும்ன்ட்டு நேற்று பாருங்க பெருமை அள்ளி வீசினாங்க. இப்போ எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிங்களா? ஒவ்வொன்றா வரிசை கட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. அந்த வரிசையில் பாதுகாப்பு 6400 போலீஸ் எதுக்குங்க? பாதுகாப்பு தான். எண்ணி கொடுத்தீங்கல்ல, 500 போலீஸ் போதுமா, 1000 போலீஸ் போதுமா, 600 போலீஸ் போதுமான்ட்டு. அந்த போன டைம் வந்தார் பார்த்தீங்களா, போன வருஷம் அப்போ அந்த 41 பேர் இறந்தப்ப 10 போலீஸா இருந்து இன்னைக்கு 6000 போலீஸ் கொண்டு வந்து இறக்கிருக்கோம் பார்த்தீங்களா, முதல்வர் ஐட்டம்ல குவிக்கிறோம் பாருங்க. 6400 போலீஸை என்ன மாதிரி அழகா நீட்டா நடத்தி காட்டுறோம் பாருங்கன்ட்டு 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதின்ட்டு QR கோடு பாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பாஸ் எல்லாம் கொடுத்து கட்டுப்பாடோட கியூ வரிசையில் அனுப்பி உள்ளே போயிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பவுன்சர்ஸ்லாம் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. பாஸ் இருந்தால் உள்ளே வாங்க, இல்லைன்னா வெளியே போங்கன்ட்டு. அந்த உண்மைலாம் ஒரு ஓரமாக வந்துட்டு போடும், தப்பு கிடையாது. இப்போ இந்த 6400 போலீஸு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டும் இந்த கூட்டத்தை பாருங்கள் கட்டுப்படுத்த முடியல. அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் யார் பேச்சையும் யாரும் கேட்கவே மாட்டுறாங்க. என் தலைவர் வந்துட்டார், வழி விடுங்கன்ட்டு ரோடு வழியாக வந்துட்டு இருக்கும்போது அவருக்காக நின்றுங்கிற கூட்டம் பாருங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. போலீஸ் கட்டுப்படுத்துகிறாங்க, இருங்கப்பா நிற்கிற இடத்துல நில்லுங்கப்பா, யாரும் தாண்டி வராதிங்கன்ட்டு. அடங்குவோமா, கேட்போமா, கேட்க மாட்டோமே, அடங்காத கூட்டம்னு சொல்லி போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு வராங்க. ட்ரைனிங்கு போலீஸ் வந்தால் கூட அவங்கள தள்ளி விட்டுட்டு போங்கன்னு கொடுக்குற ட்ரைனிங்கு பாருங்க. பார்க்கறதுக்காக கூடுற கூட்டம் எதுக்காக இவ்வளோ கரெக்டாக பண்ண போகிறாங்க? இப்போ அதே இடத்துல அவர் வந்துட்டு இருக்கும்போது 2 பக்கமும் இந்த இரும்பு கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி போட்டு வச்சா அந்த இடத்துல கூட்டம் நிற்குது, ஓரளவுக்கு சுமாராக கூட்டம் இருக்குது. சிஎம் சாரோட கார் பாஸ் ஆகுது, டாட்டா காட்டுறாங்க, டாட்டா காட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சும்மா பார்க்க வந்த கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ தான் பண்ணுவாங்க. இது பார்க்க வந்த கூட்டம் கிடையாது, செட்டப் பண்ண கூட்டம். அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், என்றைக்குமே சொல்கிறோம். இந்த மாபு சைக்காலஜியை உருவாக்குறதுக்காக இந்த PR டீம் இருக்குது இல்லைங்களா, ஜெகதீஷ் மீடியா இருக்காருங்க, அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்காரு. எப்படியெல்லாம் பண்ணோன்ட்டு அவர் தான் பாருங்கள் ரூட்டு மீடியா ஐடியா கொடுத்துருங்கிறாரு. அந்த ஐடியாவின் பேரில் தான் போலீஸே தடுத்தா கூட அவங்களை தள்ளி விட்டுட்டு பண்ணுங்கப்பா ஆர்ப்பாட்டம், அராஜகம். சிஎம் விஜய் அவர்களுக்கு இன்னமும் மாசு குறையில, அதிருப்தி அவர் ஆட்சி மேலே வரலன்றதை ப்ரூஃப் பண்ணுங்க. அதான் பண்ணுறாங்களே ஜெகதீஷ் ரூட் மீடியா வச்சு. ஆனால் பாருங்கள் இந்த ஜெகதீஷ் ரூட் மீடியா பண்ணதை விட மேடையில் பண்ணார் பாருங்கள் விஜய் அவர்கள். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள் ஊரா வீட்டு நெய்யில் யார் வீட்டுக்கு அல்வாவை கிண்டி கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நாங்கள் கேட்கலங்க, சிஎம் சார் கேட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்த இடத்துல நெரிசல் ஏற்பட்டு சிக்கி 41 பேர் இறந்துடுறாங்க. அதில் 32 குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதாக சொல்லி தான் பாருங்கள் அந்த பணி நியமனம் உத்தரவை கொடுப்பதற்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் கேட்குறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள், யார் வீட்டு காசில் யார் வீட்டுக்கு புகழ் பாட பார்க்குறீங்க? ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டுக்கு அல்வாவை கிண்டாதீங்கன்னு. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நாங்கள் நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கோம்னு சொன்னால், அப்படிங்களா? அதை ஏன் சார் இப்போ பண்ணணும்? கரூரில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்காகத்தான் நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கோம், இதில் எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது என்று சொல்கிற பட்சத்தில் பதவியேற்பு விழா நடந்தது இல்லைங்களா, முதல்வராக பதவியேற்றிருப்போம். அந்த இடத்துல கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்து முன்வரிசையில் அமர வைத்து அவங்களுக்கு முன்னாடி பதவி ஏற்றுக்க வேண்டியதுனுங்க. ஏன் பண்ணலை? சரி, அது போட்டோம். கரூர் சம்பவம் நடந்த பிறகு போடப்பட்ட கட்சி கூட்டமாக இருக்கட்டும், இல்லை தேர்தலில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு போடப்பட்ட கட்சி கூட்டமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் கரூர் கூட்டத்தில் சிக்கி இறந்து போன அந்த 41 உயிர்களுக்கு இரங்கல் கூட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் பண்ணலை? யார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க? இல்லை பண்ணுறதை யார் தடுத்தாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஆளுங்கட்சி தடுத்தாங்கன்னு இன்றைக்கும் பாருங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே
திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்கின்ற நினைப்பில் திமுக மேலே பழிய போட்டுருக்காங்க. சரி, அதுவும் போட்டோம். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு கூட்டம் போட்டார் இல்லைங்களா? நன்றி சொல்லலை, கடைசி மட்டும் அந்த நன்றி சொல்லலை, அரசியல் தான் பேசினார். அங்கேயும் திமுக தான் கதறிட்டு இருந்தார். இருக்கட்டும், அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். இப்போ திருச்சிக்கு போனீங்க இல்லைங்களா? அந்த திருச்சி போவதற்கு பதிலாக நேராக கரூருக்கு போயிருக்க வேண்டியதானே? கரூரில் போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்க வேண்டியதானே? அதுவும் வேண்டாம். திருச்சிக்கு போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு அங்கேருந்து நேராக கரூருக்கு போய்க்கலாமே. என்ன ஒரு 80-82 கிலோமீட்டர் இருக்குமா? போயிருக்க வேண்டியதானுங்க. ஏன் போகலை? அப்பெல்லாம் பார்க்காமல் இப்போ பார்க்க வேண்டிய அவசரம் என்ன வந்ததுங்க? ஏன்னா பாருங்க, இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா கரூர் தொகுதிக்கு. ஆட்சி அமைத்த கையோடு கரூரில் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற பட்சத்தில் நல்லா இருக்காது. ஏனென்றால் கரூரில் விஜய் அவர்கள் தோற்று போயிட்டாரு. கரூர் மக்கள் அவருக்கு ஓட்டு போடல, அவரை தேர்ந்தெடுக்கல. அஇஅதிமுக கட்சியில் நின்ற எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லைங்களா, உலக மகா உன்னதமான உத்தமர் சாரு, அந்த சாருக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. கரூரில் இன்றைக்கு மேடை போட்டு நிக்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன் பில்டப்லாம் பண்ணி ஆட்டம் என்ன பாடாடாடாடாடா இவ்வளவு ஆட்டம் ஆடுறதுக்கு அவசியமே இல்லைங்களே கரூர்ல. ஏன்னா பாருங்க, கரூர்ல நீங்க ஜெயிக்கலீங்களேங்க. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன். கரூர் கூட்டத்தில் திமுக சதி பண்ணிட்டாங்க, 41 உயிர்களை பலி வாங்கிட்டாங்கன்னு இன்றைக்கும் உருட்டுற அந்த உருட்டை நம்பலையே யாருமே கரூர் மக்கள். ஒருவேளை நம்பி இருந்தா கரூரில் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு கரூர் மக்கள் ஓட்டு போடலை? ஒருவேளை பாருங்க, உண்மையில் உங்க பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் கரூர் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. ஏன் ஓட்டு போடல? உங்களுக்கு ஓட்டு போடாமல் எதற்காக அஇஅதிமுக கட்சியில் உள்ள வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாங்கன்ட்டு அந்த மேடையில் சொன்னோம் இல்லைங்களா சார் சொல்லாவிட்டால் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக இப்போ திடீர்னு கரூர் மேலே பாசம் வருதுன்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாமலாம் இருக்கிறாங்க, எல்லாம் புரியும். கணக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குன்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னார் இல்லைங்களா? அது என்ன கணக்கு தெரியுங்களா? இடைத்தேர்தல் கணக்கு. கரூரில் எவ்வளவோ ஆட்டம் போட்டோங்க, ஆனால் பாருங்கள் அவ்வளோ ஆட்டம் போட்டோம், ஜெயிக்க முடியல, நாங்கள் தோற்று போயிட்டோம். ஸோ அந்த தோற்று போன கணக்கு ஒன்று கரூரில் பாக்கி இருக்குது. அந்த பாக்கியை தான் பாருங்க தீர்த்து நாங்கள் வெற்றி பெற்று அந்த கணக்கை தீர்க்கிறோன்ட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னார் போது. அந்த கணக்கை தான் மனசில் வைத்துக்கொண்டு அதுக்கு தான் பாருங்கள் கரூரில் என்றைக்கும் இல்லாத அக்கறை திடீரென்று அந்த மேடையில் இன்று வந்திருக்கு. அதிமுக கட்சியை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிகே கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ கரூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிற பட்சத்தில் கரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். ஏற்கனவே 7 தொகுதி காலியாக இருக்க பொழுதுக்கு இடைத்தேர்தல் வரத்துக்கு அந்த வரிசையில் பாருங்கள் கரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது மறுபடியும் விட்ட கணக்கை பிடிக்கணுன்ட்டு தான் இந்த இடைத்தேர்தலில் ஓட்டு கேன்வஸ் பண்ணுறதுக்காக இந்த கூட்டம், மேடை, ஆட்டம், ட்ராமா எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் சொல்லலைங்க. நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கா பேசியிருக்கோமா? அவங்களே தான் சொன்னாங்க அந்த மேடையில், எப்பா நாங்கள் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையின் காரணமாக வரலப்பா, இடைத்தேர்தலில் ஓட்டு பிச்சை கேன்வஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோன்ட்டு அவங்க தான் அந்த மேடையில் சொன்னாங்க. எம்எல்ஏ சத்யா அவர்கள் பேசின வீடியோ போடுங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் கேட்கல சத்தமா துக்கம் லேட்டாக வருது, 7-8 மாதம் கழிச்சு வரட்டும், தப்பு கிடையாது. வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, ஏண்டா இந்த ஊர் இன்னுமா நம்மளை நம்புதுன்ட்டு. நம்புறாங்களே. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கும் முதல்வர் பதவியில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு, திமுக கட்சி தான் ஆட்சியில் இருப்பதாக இன்னமும் எண்ணிக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுதோ? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏமா இது வரைக்கும் ஓட்டு போட்டதெல்லாம் போதாதா? போட்ட ஓட்டை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம என்ன பண்ணுறீங்க? ஏன் தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தளபதி ஓட்டு போடுங்கன்னு இன்னமும் இந்த ரீலை உருட்டுறாங்களே. இந்த கரூர் மீட்டிங் நடந்துனுக்கிற அதே நேரத்தில் அதே நாளில் தான் பாருங்க, மதுரையில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த உன்னை நிறுத்து காமெடியில் வரும் இல்லைங்களா, அவனை யாராவது பார்த்தீங்களாடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த சிங்கப்பெண் ஏதோ ஒரு படையெல்லாம் அமைச்சாங்க இல்லைங்களா, அந்த சிங்கப்பெண் படையெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 2 தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருக்கிற அந்த இடத்துலையே ஒருதலை காதலோ ஏதோ சொன்னாங்க. அந்த விவகாரத்தில் ஒரு பெண்ணோட கழுத்தை அறுத்துட்டாங்க. அவ்வளவு கூட்டமாக இருக்கிற பேருந்து நிலையத்தில். அப்போ பாருங்க, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு பாருங்க, மதுரையில் 5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஒரு பெண்ணுக்கு.
அவ்வளோ பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கு. இன்னமும் பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. நீங்கள்லாம் எந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்கம்மா? இல்லை, இந்த சம்பவம்லாம் எங்கே நடக்குதுங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சம்பவங்கள்லாம் மார்ஸில் நடக்குதா? மார்ஸில் நடக்கிற சம்பவத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்ட்டு அசால்ட்டாக இருக்கீங்களா? யாராவது இது குறித்து டிவிக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்கள் வாயை தந்து பேசினாங்களா? என்னப்பா இது, என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன் விஜய் அவர்கள் ஒரு சம்பவம் நடந்ததை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு அந்த உசுரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா சிஎம் சார்னு கேட்டார் இல்லைங்களா? ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? அன்றைக்கு இருந்த முதல்வர் அவர்களை பார்த்து உரிமையோட கேட்கிற அளவுக்காவது இருந்தது. இன்றைக்கு யாரை பார்த்து கேட்கணும்ட்டு யாருக்குமே தெரியலங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்க. மதுரையில் ஒரு பெண்ணுக்கு 5 பேர் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? 5 பேராங்க? சரி இருக்கட்டும், நடக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அது என்னன்னு பார்த்து நியூஸ் எல்லாம் போட்டு விட்டு கைது பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சட்டம் பார்த்துக்கோங்க, போலீஸ் இருக்காங்க இல்லைங்களா? அப்புறம் என்ன, இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கணுமாங்க? எங்களுக்கு மக்கள் பணி எவ்வளோ இருக்குங்க. கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது, அது சம்மந்தமாக போயிட்டு மேடெல்லாம் போட்டு சீனெல்லாம் போட்டு ட்ராமாலாம் பண்ணணுங்க. அக்கறை இருக்கிற மாதிரி அந்த வேலையை நாங்கள் பார்ப்போமா? இங்கே கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து போச்சு, பெண்ணை பேருந்து நிலையத்தில் கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு சொல்லி எங்கே கழுத்தை அறுக்குறீங்க? உண்மையிலேயும் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தால் கூட நமக்கு என்ன வந்ததுன்னு தான் இருக்கிறாங்க. அது குறித்து அரசாங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தராவது நடக்கிற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சோ அல்லது இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களா? எதை கேளுங்க. சிங்கப்பெண் படையை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தாங்களே. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் பாருங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சிங்கப்பெண் சிறப்பு படையால் என்ன பயன் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை வாயிலாவது கொடுங்க. இல்லை அந்த மேடையில் மதுரையில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம சிஎம் சார் ஒரே ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருப்பாரா? இல்லை அதை குறித்து பேசியிருப்பாரா? நமக்கு தான் பெருமை பேசுறதுக்கும் திமுக திட்டத்துக்குமே நேரம் சரியா இருக்குங்களே. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊர் அடிச்சு ஒலையில போட்டு இதில் வேற பாருங்க, விஜய் அவர்களை நாங்கள் பார்த்தா போதும், பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஐயோ, அவரை பார்த்தா போதுங்க. முதல்ல நடந்த மீட்டிங்கில் எங்களால் பார்க்க முடியல. ஒருவேளை பாருங்க, முதல்ல நடந்த மீட்டிங்கில் நாங்கள் வந்திருந்தா உயிரோட இருப்போமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கரூருக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அன்னைக்கே நான் வந்து நாங்கள் பார்த்தோம். அவுட்டில் வரும்போது நாங்கள் பார்த்தோம். மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு போகல. போயிருந்தா இன்னைக்கு இருப்போமான்னு தெரியல. இது புகழ்ச்சியா வஞ்ச புகழ்ச்சியான்னு தெரியல. இருந்தாலும் பாருங்க, ஏதாவது ஒரு வகையான புகழ்ந்துட்டு போட்டோம். இந்த நல்லது பண்ணாங்கன்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க பாருங்க. யாரை கேளுங்க, ஏராளமா நல்லது பண்ணிக்காருங்க, இன்னும் பண்ணுவாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரு தான் எவ்வளவோ பண்ணிட்டாரு. பண்றதெல்லாம் ஒரு ஓரமாகட்டும், அந்த வந்த 60 நாட்கள்ல ஏராளமா பண்ணிக்காருன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஏதாவது ஒரு 4 தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அமைத்த பிறகு 4 நல்லதை பண்ணிக்காங்கன்னு எடுத்து போடுங்க பார்க்கலாம். அவங்களால முடியாது. நல்லது பண்ணாருன்னு சொல்லி கொடுத்தது, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போல சொல்லி கொடுத்ததை வேணால் சொல்ல முடியுமே தவிர அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வேணா கூட 4-5 எடுத்து போடலாம், நிறைய எடுத்து போடலாங்க, டைம் இருக்காது. சும்மா ரீசெண்டாக நடந்த விஷயத்தை மட்டும் 4 எடுத்து போடலாம். என்னப்பா நான் முதல்வனா? என்ன நான் முதல்வன் பேர்? ஸ்டாலின் அவர்களை குறிக்கக்கூடிய முதல்வன் அப்படின்ற ஒரு சொல்லாக இருக்குது. என்ன பண்ணணும்? பேரை மாற்றுங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாற்றுங்க. அந்த பக்கம் என்ன? முதல்வர் படைப்பகம். என்ன முதல்வர் படைப்பகம்? முக ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிற மாற்றுறது. மாற்று பேரை என்ன பண்ணலாம்? வெறும் படைப்பகம்னு வைங்க. எங்கே அர்த்தமே இல்லாமல் இருக்கே, பரவாயில்ல, படைப்பகம்னு வைங்க, பேரை மாற்றுங்க. அந்த பக்கம் என்னப்பா? மகளிர் விடியல் பயணம். என்ன மகளிர் விடியல் பயணம்? விடியல் நம்ம தான் உள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன விடியலுக்கு என்ன வேலை? இருள் சூழ்ந்து இருக்கிற இந்த சமயத்தில் விடியல்னு சம்பந்தமெல்லாம் டைட்டில் வச்சு சுற்றி நிற்கிறீங்க. மாற்றுங்க பேரை. வெறும் மகளிர் பயணம் இல்லைங்க. விடியல் பயணம் நல்லா தாங்குது, நல்லா தான்ப்பா இருக்குது விடியல். அதுதான் சொல்கிறோம். நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் விடியலை இனிமேல் எங்கேருந்து கண்ணால் பார்க்க போகிறாங்க? அப்படி இருக்கும்போது ஏன் பார்க்காத விடியலை குறித்து டெய்லி போட மாட்டேங்கிறீங்கப்பா? மாட்டக்கூடாது. விடியலை தூக்குங்க, வெறும் மகளிர் பயணம்னு போடுங்க. இது குறித்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க விடியல் பயணத்திட்ட பேரை மாற்றிட்டீங்களா அப்படின்ட்டு. யார் மாற்றுந்து? இல்லைங்க, மாற்றினா தான் தெரியுது. ஏன்பா மகளிர் பயணம் தானே அதோட பேர்? மகளிர் பயணம் தானே அது. அது மகளிர் பயணமாக தான், மகளிருக்கான பயணம் வந்து மகளிர் பயணம்னு போட்டிருக்காங்க. அது எனக்கு மகளிருக்கான பேருந்து மகளிர் பயணம், மகளிருக்காக கட்டணமில்லா பேருந்து மகளிர் பேருந்து. அதான் மகளிர் பேருந்து. வடிவேல் பஞ்சாயத்து காமெண்ட்ல வரமா சொல்லுங்க, திரும்ப பேசுறடின்ட்டு. நீ நல்லா சாப்பிட்ருக்க, மறுபடியும் அதே மாதிரி பண்றாரு, ரிப்பீட் மோட்ல. மகளிர் பயணம் தான்ட்டு பேரை மாத்திட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் சொல்லி முடிஞ்சிட்டு போகுது. அந்த இடத்துல எதுக்காக பேரை மாற்றணும்? மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு வேளை பாருங்க, இந்த விடியல் அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு உறுத்துற பட்சத்தில்
இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல விடியலுக்கு என்ன வேலைன்ட்டு ஒரு வேளை அந்த விடியல் வார்த்தை உறுத்துற பட்சத்தில் தூக்குங்க, தூக்குறது தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க நான் ஆட்சிக்கு வந்த மறு நிமிஷமே நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து பயணம் நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற பட்சத்தில் ஓகே, பேரை மாத்திட்டாங்கப்பா, இவங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க, பேரை மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இருக்கிற திட்டம் அப்படியே தொடரும் பட்சத்தில் எதுக்காக பேரை மாற்றணும்? ஏன் மாத்துறாங்க தெரியுங்களா? கொண்டு வந்த திட்டத்தை மறைக்க முடியாது. என்னதான் உருட்டினாலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தவர் கொண்டு வந்த திட்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறைக்க முடியாது. மாத்தனா மறதி தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மக்கள் ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுவாங்க. 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இந்த விடியல் பயணத்தை தூக்கிட்டு மகளிர் பயணம் அப்படின்ற டைட்டில் ஓடிட்டு இருக்கும்போது ஓகேப்பா, முதல்வர் அவர்கள் தான் பேருந்து பயணத்தை கொண்டு வந்தார், அவர் தான் கொண்டு வந்திருக்காரு போதுக்கிட்டு 1 வருஷத்தில் மறந்துடுவாங்கன்ற ஒரு நினைப்பில் தான் பேரெல்லாம் மாற்றுறாரு. என்ன பாருங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் மறைச்சிட்டு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தை கொண்ட பேனரை ஒட்டினுங்கிறாங்க. ஸோ ஸ்டிக்கர் தான் ஒட்ட முடியுது. வந்த நாளில் இருந்து இதற்கு முன்பாக இருந்த திட்டத்தோட பெயரை மாற்றி நம்ம கொண்டு வந்ததை போல ஸ்டிக்கர் ஒற்ற அரசியல் ஆட்சி தான் போயினுக்குது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணாருன்னு 4 நாள் எடுத்து போடுங்க. ஸ்டிக்கர் ஒட்டாமல் தாவாக்கா கட்சி ஆட்சி அமைந்த பிறகு 4 நல்ல திட்டத்தை உருப்படியாக கொண்டு வந்தாங்கன்ட்டு யாராவது 40 பேர் வேணாம், 4 பேர் வேணாம், ஒரு 2 பேர் ஒரு 4 நல்ல விஷயத்தை பட்டியல் போடுங்க பார்க்கலாம். உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. கரூரில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருப்பது சதியா அல்லது விபத்தா? இதுதான் விசாரணை. சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. சிபிஐ செய்கின்ற விசாரணையை அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு அந்த விசாரணையை மானிட்டர் பண்ணுறாங்க. இதற்கு நடுவில் வழக்கோட திசையை மாற்றுவதைப் போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இழப்பீடுலாம் கொடுத்துட்டீங்க. அன்றைய ஆளும் கட்சியும் கொடுத்துட்டாங்க, நீங்களும் ஒரு பக்கம் கொடுத்துட்டீங்க, நிறைய கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. இதற்கு நடுவில் திடீரென்று அரசு வேலைவாய்ப்பெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் யாரை எதிர்த்து யார் சாட்சி சொல்லுவாங்க? யாரை எதிர்த்து யாருக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல போகிறதில்ல. அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். ஆனால் பகிரங்கமாகவே சாட்சியை கலைப்பதைப் போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பணி நியமனம் கொடுக்குற பட்சத்தில் இந்த வழக்கில் யாரை எதிர்த்து அவங்க சாட்சி சொல்ல முன் வருவாங்கன்ட்டு யாருமே யோசிக்கல. பார்த்தீங்களா? யாருமே யோசிக்க வேணாங்க, தாராளமாக பாருங்கள், என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் பண்ணுறது உங்கள் சொந்த பணத்தை எடுத்து கொடுங்க. ஆளுக்கு ஒரு 2 கோடி, பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் 2 கோடி அவங்க பேரில் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அதுலேருந்து வட்டியே வருமே லட்சக்கணக்கில். அது அவங்களுக்கு நிரந்தர வருமானமாக இருந்துட்டு போட்டோம். அல்லது உங்கள் சொத்தில் பாதி என்னங்க முழுசாக கூட எழுதி கொடுங்க. யார் கேட்க போகிறாங்க? ஆனால் பாருங்கள், அரசு வேலைக்காகவே இளைஞர்கள் பெரிய பெரிய கனவோடு ரொம்ப பேர் படிச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க கனவுலெல்லாம் மண்ணள்ளி போடக்கூடிய வகையில் நம்மை பார்க்க வந்த கூட்டத்தில் இதை போல ஒரு சம்பவத்தில் இறந்துட்டாங்கன்றதுக்காகவே அரசு உத்தியோகத்தை எடுத்து கொடுக்குற பட்சத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்குறாங்க. முக்கியமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் கேட்பது, ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்களது தேவைக்காக அல்வாவை கிண்டிக்காதீங்க. அதான் அந்த மேடையிலே எம்எல்ஏ சத்யா அவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம். இதை பார்க்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாசமலர் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்தை பார்த்து பேசுகிற டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக சமயம் பார்த்து என் மீது படையெடுத்து வந்திருக்கின்றான், உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள்னு சொல்லுவார் இல்லைங்களா? அதுதான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் நினைக்கிற மாதிரியே கரூர் மக்கள் மீது கொண்டுள்ள, அதுவும் பாருங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக வரல. இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் வருகிறது, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க ஓட்டு போடுங்கன்னு. இல்லைனா துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல உங்களுக்கு என்னையா பிரச்சாரம்? ஏங்க சும்மா நிறுத்துங்க, விட்டா பேசினேங்கிறீங்க. ஏதோ போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் வந்து ஓட்டு கேட்டுட்டாங்க, அதுவும் ஒரு எம்எல்ஏ அவர்கள் தானே கேட்டாங்க. அதுக்கும் தளபதிக்கு என்ன சம்பந்தம்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த ஃப்ரேம் எடுத்து போடுங்க சார். அதனால் வரப்போகிற இடைத்தேர்தலில் மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கலாச்சாரமாமா திமுகவை அந்த ரேஞ்சில் தான் பாருங்க, ஒரே கல்ல 2 மாங்காய். திமுகவையும் வெளுத்து விட சொல்லணும், அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்மளும் ஓட்டு கேன்வஸ் பண்ணிடணும். இந்த வர இடைத்தேர்தலில் எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பான்னு ஓட்டு பிச்சை கேட்கறதுல கூட பாருங்க, திமுகவை வாரினே திட்டாராமா, ஓட்டு கேட்குறாராமா. திமுகவை இந்த இடைத்தேர்தல் நல்லா வெள்ளுன்னு வெளுத்து விடுங்கன்னு.
இடைத்தேர்தல் தேதி அறிவித்து வருகின்ற இடைத்தேர்தலில் யாரை வெளுக்க போகிறாங்கன்ட்டு காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். சொல்கிறது ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டான். இப்போ சாரும் அதான் கேட்குறாரு, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல பிரச்சாரம், சரி பண்ணுற பிரச்சாரம் கூட பண்ணிட்டு போட்டோங்க. முதல்ல யாராவது விஜய் அவர்களின் ஆள் மனசுக்குள்ளே போய் நம்ப வைங்க அவரை. சார் நீங்கள் தான் சார் சிஎம், ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லைன்னா தயவுசெய்து அவருக்கு ஞாபகப்படுத்துங்க சார், அவர் தான் சிஎம்னு. இன்றைக்கும் பாருங்கள், திமுக கட்சி தான் ஆட்சியில் இருப்பதாக நினைத்து கொண்டு திமுகவே திட்டினுங்கிறாரு. ஆட்சி அமைத்த இந்த 60 நாட்களில் நம்ம என்ன சாதனை செய்தோம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு பொய்யாவது அந்த மேடையில் வாய்க்கு வந்த பொய்யை வாரி வீசுறீங்களே, அந்த பொய் வரிசையில் ஏதாவது ஒன்றாவது தப்பி தவறி சொன்னாரா? ஆட்சிக்கு வந்து இந்த 60 நாளில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் ஏதாவது சொன்னாரா? உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஸ்டிக்கர் ஓட்டுற சாதனை தவிர வேறு ஏதாவது ஒரிஜினல் சாதனை பண்ணாங்களா? திமுகன்னு தூங்கும் போதாவது இந்த கொரட்டை வரும் இல்லைங்களா, கொரட்டை சத்தம் மாதிரி வருமா, இல்லை அதுவும் திமுகனே கத்தின்னு வருமா? சாப்பிடும்போது வருகின்ற ஏப்பம் சத்தத்தோடு ஏப்பம் மாதிரியே வருமா, இல்லை அதுவும் திமுகன்னு வருமா? ஏன் இந்த கொலை வெறின்னு வடிவேலு கேட்குற மாதிரி தான் ஏன் இவ்வளோ வெறிங்க? என்ன பாருங்க, வருகின்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளையும் தோற்கடிங்கள்னு சொன்னால் ஓகே. இடைத்தேர்தலில் இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பித்தவர் ஏதாவது ஒரு உண்மையை அந்த மேடையில் பேசுகிறாங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் அப்படி பேசினார்னு பார்த்தா அவரை விட மோசமாக பேசியிருக்காருங்க மேடையில். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண. அடாடாடாடாடாடா, எவ்வளோ பெருந்தன்மை. நாமக்கல்லில் இருந்து வருகின்ற வழியில் யாராவது ஒரு போலீஸு எங்களுக்கு ஒரு வேலை பாருங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தா நாங்கள் போயிட்டு இருப்போமே. திரும்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க, வந்தால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யாராவது ஒரு போலீஸ் அட்வைஸ் பண்ணால் நாங்கள் அப்பயே திரும்பி போயிருப்போமேன்னு சொல்கிற பெருந்தன்மை இருக்கு இல்லைங்களா? என்ன பெருந்தன்மை அப்படிங்களா சார்? இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் பாருங்கள் சார். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. உள்ளே வராதிங்கன்னு எவ்வளவோ சொன்னார் சார் எங்கள் அதிகாரிங்க. யாராவது கேட்டாங்களா? எங்களுக்கு செட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது, எங்களுக்கு அங்கே தான் கவரேஜ் கிடைக்கும்ட்டு நாங்கள் சொன்னதை மீறி அந்த இடத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாருங்க. அந்த மாதிரி யாராவது அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்கள விஜய் அவர்களை விட்டுருங்க, அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து பழக்கமே கிடையாது. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பொங்குறாரு இல்லைங்களா, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள்லேருந்து புஷி ஆனந்த் அவர்கள்லேருந்து ராஜ்மோகன் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. யாராவது ஒருத்தராவது அன்றைக்கு சம்பவம் நடந்த சமயத்தில் ப்ரெஸ்ஸை பார்த்து ப்ரெஸ் மீட்டு வச்சு அங்கே என்ன நடந்ததுன்ட்டு இப்போ ஏடிஜிபி சார் சொன்ன மாதிரி யாராவது உண்மையை சொன்னாங்களா? இதுதான் நடந்ததுன்ட்டு யாருமே சொல்லலை. ஏடிஜிபி ஆசீர்வாதம் சார் சொல்லியிருக்காரு, நாங்கள் வார்ன் பண்ணோங்க கேட்கலன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாதுங்க, வார்ன் பண்ணலைங்கன்னு இன்றைக்கி சொல்கிறாரு இல்லைங்களா. அந்த கரூர் ஃபுட்டேஜை பாருங்கள், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி நல்லா பாருங்கள். அந்த ஃபுட்டேஜை நம்ம பல முறை பதிவு பண்ணுறோம். இந்த ஃபுட்டேஜை பல முறை பதிவு பண்ணி பல முறை இதே கேள்வி கேட்டோம். நல்லா பாருங்கள், கரூர் வேலுச்சாமிபுரத்தில் என்ட்ரி ஆகுது. விஜய் அவர்களோட ஒட்டுமொத்தமான வாகனங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுது. உள்ளே வரும்போதே அந்த வாகனத்தை காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்துறாங்க. ரொம்ப நேரம் நிற்க வச்சு பேசினுக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வாகனத்துடன் வந்த கூட்டம் ஏன் வண்டி நிற்குதுன்னு திரும்ப பார்க்குறாங்க பாருங்க. திரும்பி பார்க்குறாங்க எதுக்காக வண்டி நிற்குதுன்னு சொல்லி. அந்த வண்டியை நிறுத்தி போலீஸ் அதிகாரிகள் என்ன உங்ககிட்ட சொன்னாங்கன்ட்டு இன்றைக்கும் பாருங்கள் கேட்குறோம். விஜய் அவர்கள் வந்த அந்த பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி ஐ டெஃபினிஷன் வசதியோடு பொருத்தப்பட்ட அந்த சிசிடிவி பதிவான ஆடியோ வீடியோ ஆதாரத்தை குற்ற வேண்டியதுன்னு. எதுக்காக உங்கள் வண்டி உள்ளே வந்த உடனேயே போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட சில நிமிடங்களுக்கு மேலாக அந்த வாகனத்தை நிறுத்தி வச்சு என்ன உங்ககிட்ட பேசினாங்கன்ட்டு ஆடியோவோடு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் தான் லைவ் கொடுக்குறீங்க. அந்த லைவில் ஓன்னு கத்தினுக்குது அந்த பாட்டு, பிரச்சார பாட்டு. எதுவுமே கேட்கல என்ன பேசுகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துல என்ன பேசுனாங்கன்னு பதிவானதுக்கு ஒரே சாட்சி விஜய் அவர்களின் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி. அந்த சிசிடிவி ஆதாரத்தை கொடுங்கோன்னு கேட்டோமே. ஒருவேளை ஆதாரம் இருந்திருந்தா விஜய் அவர்கள் இன்றைக்கு சொல்வதைப் போல எங்களை யாரும் தடுக்கலன்னு சொல்லியிருந்த அந்த காட்சியில் ரெக்கார்ட் ஆகியிருந்தா எடுத்து போட்டிருப்பாங்களே. பாருங்கள் சார், போலீஸ் வாண்டடாக பர்பஸாக வலுக்கட்டாயமாக எங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போய் சதி பண்ணி அங்கே நிற்க வச்சுட்டாங்கன்ட்டு ஒருவேளை ஆதாரம் விஜய் அவர்கள் பக்கம் இருந்திருந்தா இந்நேரம் பேசினா இருப்பாங்க.
பத்த வச்சிருப்பாங்க ஆதாரத்தை. சம்பவம் நடந்த அன்றைக்கும் ஆதாரத்தை எதுவும் கொடுக்கல. சரி, சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து, ஏன்பா எங்கள் மேலே எந்த தவறும் இல்லைப்பா, போலீஸ் அதிகாரிகள் தான் எங்களை சரி பண்ணி மாட்டி விட்டுட்டாங்கன்ட்டு சில நாட்கள் கழித்து ஏதாவது ஆதாரம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட மாத கணக்கில் உருண்டு ஓடிய பிறகும் இன்னைக்கும் கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டை சேர்த்து சொல்கிறாங்க, போலீஸ் தான்ப்பா சரி பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு தான் கேட்குறோம், ஆதாரம் இருக்குங்களா? இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்களா? விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆதாரம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வரும்போதே நாங்கள் தடுத்தோம், உள்ளே போகாதீங்க, பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் அதிகாரிகள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் என்று ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த ஆதாரம் எங்களுக்கு போதாது, சதி பண்ணதை மறைக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த பிரஸ் மீட்லேயே ஒரு சதி இருக்குது அப்படின்னு சதி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சதியை யாராவது பார்த்துருங்களேன். பஸ் அப்படியே உள்ள வருது, போலீஸ் வந்து சொல்றாங்க 500 மீட்டருக்கு முன்னாடியே நீங்க நின்று பிரச்சாரம் பண்ணிருங்க அப்படின்றாங்க. அவர் வந்து முடியாது, நம்ம அந்த பாயிண்ட்ல தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி பேசிட்டு இருக்காரு. ஒரு டிஎஸ்பி சொன்ன உடனே அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அரசாங்கமும் விட்டாங்களா அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகளும் விட்டாங்களா அப்படின்ற தெரியல. காவல்துறை உயரதிகாரிகள் தொடர்பு கொண்டு விஜய் பேசியிருக்கலாம், ஹோம் செக்ரட்டரி பேசியிருக்கலாம், சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கலாம். அங்க நிலவரம் சரியில்லை, நீங்க போனீங்கன்னா சம்திங் ராங் வில் ஹேப்பன் அப்படின்னா மேபி அவங்க கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. அந்த நெகோசியேஷனே பண்ணலையே. போதும், இந்த ஆதாரம் போதாதா உங்களுக்கு? டிவிகே கட்சி ரிப்போர்ட்டரே சொன்ன பிறகு எதுங்க டிவிகே கட்சி ரிப்போர்ட்டர் இல்லையா அவரு? ஏங்க அவர் டிவிகே கட்சி ரிப்போர்ட்டர் தாங்க அவரு, எல்லாருக்குமே தெரியுமே. அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் டிபேட்டில் உட்காந்து பேசுவார் இல்லைங்களா? டிவிகே கட்சி துண்டை கழுத்தில் போடல, அவ்வளவுதான். பாக்கி முழுக்க அவர் டிவிகே கட்சி ரிப்போர்ட்டர் தான். அந்த ரிப்போர்ட்டர் ஷபீர் சார் தான் அன்றைக்கே சம்பவம் நடந்த அன்றைக்கே பதிவு பண்ணியிருக்காரு, உள்ளே வராதிங்க பிரச்சனை ஆகிடும். எஸ்பி அளவில் பேசினுக்கிறாங்க. எஸ்பி அளவில் பேசினா அவர் கேட்டுப்பாருன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களா? வேற யார் லெவலில் பேசினா கேட்பாங்க சார்? அமெரிக்க அதிபரை கூட்டிகிட்டு வந்தா கேட்பாங்களா? யார் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ வெறித்தனமாக இருந்தாங்க. அவ்வளவு எங்க கிட்டத்தட்ட 19 நிமிடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல எக்கச்சக்கமான சம்பவங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் அரங்கேறியது. என்ன ஏதுன்னு இறங்கி வந்து கூட பார்க்கல. இன்னைக்கு பாருங்க, அடுத்தவங்கள பார்த்து நிக்காம ஓடு 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 ஓடுன்றாங்க. எதிர்கட்சியை சார் கிண்டல் பண்ணாரு, இப்போ பாருங்க சாரை எதிர்கட்சிகள் கிண்டல் பண்றாங்க. நிக்காம ஓடினது யாருன்ட்டு தெரியாதான்ட்டு ஏன் பேப்பர்லயே போட்டிருக்காங்களே. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட கேள்வியை தலைப்புச் செய்தியா போட்டு விட்டுருக்காங்களே. ஓடிவிட்டார் கட்சியோட தலைவரே, உண்மை இவ்வாறாக இருக்க நீங்கள்லாம் அடுத்தவங்களை பார்த்து அவதூறு பேசலாமா சார்? என்ன சார் நியாயமா சார்? நாங்கள் கேட்கலங்க. கண்ணாடியை பார்த்து சார் தான் கேட்டது. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? இந்த கண்ணாடியை பார்த்து பேசின வரிசையில் ஒரு பாதியை இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம். மறுபாதியை கண்ணாடியை பார்த்து பேசுகிற இந்த மறுபாதியை நாளைய தினம் வெளியிடும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமாக பார்த்துருவோம். எதையெல்லாம் மக்களுக்காக பண்ண நான் இருக்கேன்னு சொன்னாரோ, இவர் வந்ததற்கு பிறகுதான் மக்களுக்கு என்னென்ன அநியாய அக்கிரமம் நடந்திருக்குன்றத அந்த கண்ணாடி பாதியில் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த கண்ணாடி வரிசையில் வந்த ஒரு பாதியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்தில் பதிவு பண்ணும்போது, ஊராமிட்டு நெய்யில் கிண்டிய அல்வாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக தவறாமல் உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.